ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 11 ஸ்ரீ ராமராஜ்யம் என்னும் தலைப்பில் பதம் 19. ஸ்மரதாம் ஹிருதி விந்யஸ்ய வித்தம் தண்டக கண்டகை ஸ்வபாத பல்லவம் ராம ஆத்மஜோதிர் அகாத்ததக. வேர்ட் பை வேர்ட் மீனிங். ஸ்மரதாம் அவரை பற்றி எப்போதும் நினைப்பவர்களின் ஹிருதி இதயமத்தியில் விந்யஸ்ய வைத்து வித்தம் தைக்கப்பட்டன தண்டக கண்டகை பகவான் அங்கு வாழ்ந்து வந்த போது தண்டகாரண்ய வனத்தின் முற்களால் ஸ்வபாத பல்லவம் அவரது பாத தாமரையின் இதழ்கள் ராம பகவான் ஸ்ரீராமர் ஆத்மஜோதி பிரம்மஜோதி எனப்படும் அவரது திருமேனியிலிருந்து வெளிப்படும் காந்தி அகாத் புகுந்தார் தத பிரம்மஜோதிக்கு அப்பால் அல்லது அவர் சொந்த வைகுண்ட லோகத்தில். டிரான்ஸ்லேஷன். யாருடைய தாமரை பாதங்கள் தண்டகாரண்யத்தில் வாழ்ந்தபோது சில சமயங்களில் முட்களால் தைக்கப்பட்டனவோ அந்த பகவான் ஸ்ரீராமர் யாகத்தை பூர்த்தி செய்த பின் தம்மையே எப்போதும் நினைத்து கொண்டிருப்பவர்களின் இதயங்களில் அத்தாமரை பாதங்களை வைத்தார். பிறகு பிரம்மஜோதிக்கும் அப்பாலுள்ள தமது சொந்த வசிப்பிடமான வைகுண்ட லோகத்தில் பிரவேசித்தார். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். பகவானின் தாமரை பாதங்கள் எப்போதும் பகவத் பக்தர்களால் தியானிக்கப்பட்டு வருகின்றன. தண்டகாரண்ய வனத்தில் சஞ்சரித்த பகவான் ஸ்ரீராமரின் தாமரை பாதங்களை சில சமயங்களில் முட்கள் தைத்தன. இதை எண்ணியதும் பக்தர்கள் மூர்ச்சையடைந்து விடுவார்கள். இந்த ஜட உலகின் செயல் விளைவுகளால் பகவான் இன்பத் துன்பங்களை உணர்வதில்லை. ஆனால் பகவானின் தாமரை பாதம் ஒரு முள்ளால் தைக்கப்படுவதை கூட பக்தர்களால் பொறுக்க முடியாது. வனத்தில் சஞ்சரிக்கும் ஸ்ரீகிருஷ்ணரின் தாமரை பாதங்களை கற்களும் மணலும் தைக்குமே என்று எண்ணிய கோபியரின் மனோபாவமும் இப்படித்தான் இருந்தது. பக்தர்களின் இதயத்திலுள்ள இந்த பெரும் துன்பத்தை கர்மிகளாலும் ஞானிகளாலும் யோகிகளாலும் புரிந்து கொள்ள முடியாது. பகவானின் தாமரை பாதங்கள் முள்ளால் தைக்கப்படுவதை கூட பொறுக்க முடியாத பக்தர்கள் பகவானின் மறைவை பற்றி சிந்தித்ததும் மீண்டும் துயரத்தில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் இந்த ஜட உலக லீலைகளை முடித்து கொண்ட பகவான் ஸ்ரீராமர் அவரது ஆன்மீக உலகத்திற்கு திரும்ப வேண்டி இருந்தது. ஆத்மஜோதி என்னும் சொல் இங்கே இந்த ஸ்லோகத்தில் குறிப்பிடத்தக்கதாகும். ஞானிகள் அல்லது அத்வைதிகள் எதில் இரண்டர கலக்க விரும்புகிறார்களோ, எதை மிகவும் உயர்வாக மதிக்கிறார்களோ அந்த பிரம்மஜோதி பகவானின் திருமேனியிலிருந்து வெளிப்படும் ஒளியே அன்றி வேறு அல்ல. இதில் பிரம்ம சம்ஹிதையிலும் பின்வருமாறு கூறப்படுகிறது. யஷ்ய பிரபா பிரபவதோ ஜகதண்ட கோட்டி கோட்டீஸ்வசேஷ வசுதாதி விபூதி பின்னம் தத் பிரம்ம நிஷ்கலம் அனந்தம் அசேஷபூதம் கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பஜாமி. பிரம்ம சம்ஹிதையில் பிரம்மா இவ்வாறு கூறுகிறார். பகவான் கிருஷ்ணர் பெரும் சக்தி படைத்தவர். அவரது திவ்யமான ரூபத்திலிருந்து வெளிப்படும் பிரகாசமான ஒளியே அருவ பிரம்மம் ஆகும். பூரணமானதும் எல்லையற்றதுமான அது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பிரபஞ்சங்களில் எண்ணற்ற கிரகங்களை வெவ்வேறு ஐஸ்வர்யங்களுடன் தோற்றுவிக்கிறது. அந்த கோவிந்தனை ஆதிபுருஷரை நான் வணங்குகிறேன் என்று பிரம்ம சம்ஹிதையில் பிரம்மா கூறுகிறார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 11 ஸ்ரீ ராமராஜ்யம் என்னும் தலைப்பில் பதம் 19 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். பிரபாதுக்கு ஜெய்.